ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைனை நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். சிம்பிளான டிசைன் தான், ஒன் டேலேயே நம்ம முடிச்சிடலாம். ஆனால் அவ்வளோ அழகாக வந்து லுக் வைஸ்லேயும் சூப்பராக இருக்கும். ஸோ இது வியர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இது கோல்டன் ஷேடுங்கிறதுனால எந்த சாரிக்கு வேணால் நம்ம வியர் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது இந்த டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நெக் டிசைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். எந்த நெக் வேணாலும் நீங்கள் பேட்டர்ன் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரவுண்ட் நெக் தான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 3 லேயர் வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த 3 லேயர் நம்ம முடிச்சுட்டு எப்படி போட்டிருக்கோன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 3 லேயர் முடிக்க போகிறோம். முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீட் கொடுக்க போகிறோம். சுகர் பீட் வந்து 2 பீடாக வச்சு நம்ம லாக் பண்ணுறோம். இந்த மாதிரி 2 பீடாக வச்சு லாக் பண்ணும்போது நமக்கு த்ரெட்டு பிரிஞ்சு வராது. சேம் டைம்ஸ் நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக வந்து 1 லேயர் வந்து சுகர் பீட் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து டேப் எடுத்துக்கலாம். டேப் எடுத்துகிட்டு 0.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா 3 mm பீடு 3 mm ரவுண்ட் பீட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன கலர் நம்ம ப்ளவுஸ் போடுறோமோ அந்த கலரில் சுவிங் த்ரெட்டை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு அதை பேக் எடுத்துகிட்டு வந்து ஒரு பீடை லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு லாங் செயின் கொடுத்துட்டு பீடை எடுத்து லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு லாக் செயின் கொடுத்து சென்டரில் அதை அப்படியே கொண்டு வந்து லாக் போட்டுக்கிறோம். இதே மாதிரி 3 லேயர் வர மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அழகாக இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம நாட் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பில் போடுவோம். ஒன்று அதோட சென்டரில் வந்து வச்சு அழகாக எப்பயும் போல் நாட் போட்டுக்கலாம். இன்னொரு நாட் இருக்குது, அந்த நாட் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கிறோம். அப்படியே வந்து அந்த பீடை வந்து பிடிச்ச மாதிரி அதில் மாட்டி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாட் போடலாம். இன்னும் கிளியராக வந்து உங்களுக்கு ஸ்லீவில் நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக் போட்டாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம அழகாக நெக் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 3 லேயர் ஜரி த்ரெட்டில் வந்து கொடுத்துக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் உள்ளவங்களாக இருந்தீங்க, ஆரி ஒர்க் நல்லா போடுறீங்கன்னா இது ஆஃப் டேவிலே நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 1 டே போதும். இல்லை நம்ம எதுவாக தான் போடுவேனாலும் பரவாயில்ல, 2 டேஸ்லேயே நம்ம முடிச்சிடலாம். இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 500 to 800 வாங்கலாம். அதாவது வெறும் இந்த லைன் மட்டும் போடுறதா இருந்தால் நீங்கள் 500 வாங்கலாம். ஸ்லீவில் வந்து நான் அழகாக வந்து ஒரு சென்டரில் ஒரு லக்கான்ஸ் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வந்து மறுபடியும் அந்த 0.5 இன்ச்சை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், 2 பீடு எப்பயும் போல் கொடுத்துட்டு 3ஆவது பீடும் கொடுத்துட்டு இப்போது சென்டரில் வந்து அதை லாக் பண்ணுறோம். லாக் பண்ணும்போது கீழே அந்த சென்டர் பீடை இழுத்த மாதிரி பிடிச்சிட்டு அது மாட்டி விட்டுரும். இது வந்து நாட் போட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சீக்கிரமும் நம்ம போட்டுடலாம். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லாக் செயின் கொடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு பீட் 3 mm பீட் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த சைடு வந்து லாக் செயின் கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக இதே மாதிரியே கொடுத்துக்கிறோம்.
லெஃப்ட்டு, ரைட்டு, அப்புறம் சென்டர் வரும்போது கடைசியாக நாட் போடும்போது அந்த சென்டரில் கொடுத்ததை மேலே தூக்குன மாதிரி கீழே வந்து ஃப்ரேம் கடியை பிடிச்சிட்டு நம்ம அந்த த்ரெட்டை மாட்டி விட்டோம்னா அழகாக மாட்டிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. ஓகேங்க, இந்த மாதிரி தான் இது ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் எடுக்க போகிறோம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் லென்த்து பார்த்துட்டு அதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழேருந்து நம்ம பார்டர்லேருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா அதோட சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணோம்னா அங்கே வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. அந்த நேரம் நான் வந்து என்னோடய பேங்கிள் தான் எடுத்துக்கிறேன். உங்களோட பேங்கிள் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த நேரம் வந்து நம்ம அழகாக வந்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறோம். கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. டேப் வச்சு பார்த்துட்டு நம்ம கரெக்டாக தான் போடுறோமான்னு பார்த்துக்கோங்க. சென்டரில் வர மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறோம். போட்டு முடிச்சுட்டு நான் வந்து 5 mm ஆஃப் பீட் எடுத்துக்கிறேன். ஆஃப் பீட் எடுத்து சென்டரில் ஒரு புட்டாஸ் மாதிரி நான் ஃபார்ம் பண்ண போகிறேன். அதை கொடுத்துட்டு அதை சுற்றியும் வந்து 3 mm பீடு வந்து ரவுண்ட் பீட் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி சென்டரில் வர மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்து நான் லாக் பண்ண போகிறேன். உங்களுக்கு புட்டாஸ்லாம் எப்படி போடுறதுன்னு தெரியலனா நம்ம சேனல்லே இருக்குது. அந்த லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த ரவுண்டு ஃபுல்லாக நான் வாட்டர் ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறேன். வாட்டர் ஃபில்லிங் எப்படி பர்ஃபெக்டாக போடணும் அப்படின்னும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹார்ட்டினை பாதியாக அந்த கர்வ் பாயிண்ட் வந்து ரொம்ப அழகாக வந்தது அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக சூப்பராக அழகாக வரும். ஸோ குட்டி குட்டி செயின் போடணும், அதுதான் மெயினு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே வந்து எடுத்துகிட்டே வந்தோம்னா அழகாக வந்துடும். இது வந்து ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே வாட்டர் ஃபில்லிங் ஈஸியாக போட்டுடலாம். ப்ராக்டிஸ் பண்ணினா கண்டிப்பாக வராது. த்ரெட்டு வந்து அருந்து போகிற மாதிரி இருக்கும், பிரிஞ்சு வரும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூ வரக்கூடாதுன்னா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எல்லா சைடும் சுற்றி வர மாதிரி நம்ம ஹார்ட்டினை பாதி பாதியாக மாற்றி மாற்றி போட்டுக்கிறோம். நான் வந்து ஜரி த்ரெட்டில் தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா சில்க் த்ரெட்டில் வந்து போட்டோம்னா அந்த இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸை வந்து அந்த சாரிக்கு தான் போடுற மாதிரி இருக்கும். அதனால் ப்ரைட்டாகவும் தெரியணும், ப்ளஸ் நம்ம எல்லா சாரிக்கும் வியர் பண்ணுற மாதிரியான ஒரு கோல்டன் ஷேடே கொடுத்துக்கலான்னு ஜரி த்ரெட்டில் தான் கொடுக்குறேன். இப்போ இதே மாதிரி வாட்டர் ஃபில்லிங் போட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி போடணும் அப்படின்னா நான் தனியாக கிளாஸே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அந்த கிளாஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம வாட்டர் ஃபில்லிங் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அவுட்லைன் வந்து சுகர் பீட் தான் கொடுத்துருக்கேன். அதோட ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட சென்டரில் லட்கான்ஸ் கொடுத்துருக்கனால இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 800 வரும். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் சிம்பிளாக போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா மந்த்லி ஏர்னிங்கை நீங்கள் நிறைய பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ வந்து வீக்லி ட்வைஸ் வந்து கொடுக்க போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.